இப்போ ஈரான் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு தூக்கமில்லாத இரவுகளை கொடுக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஐஆர்ஜிசி அமைப்பை வந்து இப்போ களமிறக்கியிருக்காங்க. அந்த களமிறக்கிறதை தாண்டி அதோட தலைவராக வந்து யார் இருக்காருன்னா, பிரிகேடியர் அகமது வகதி அப்படிங்கிற வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முகமது பாக்கூர் வந்து கொல்லப்பட்டார். அவருக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து பிரிகேடியர் அகமது வகதி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஐஆர்ஜிசி அமைப்பை பற்றி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இவரோட பவர் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஐஆர்ஜிசி அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண அமைப்பு கிடையாது. ஈரானோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ அமைப்பு. இந்த இராணுவ அமைப்பு ஈரானோட அரசுக்கே கட்டுப்படாது. இது ஸ்ட்ரைட்டாக வந்து காமேனியோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். இவங்க நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். இவங்க இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய நிறைய ஒரு டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இந்த கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கட்டும், இவங்க பயன்படுத்தக்கூடிய அதிநவீன உபகரணங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அச்சத்தை தான் ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு. இவருடைய வரலாறு படி பார்த்தீங்கன்னா வந்து பிரிகேடியர் அகமது வகேதி வந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டுக்கு ரொம்ப தெரிந்த மிக மோசமான ஒரு தலைவர், மோசமான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு பேரை வாங்கி வச்சிருக்க ஒருத்தர். இப்போது 2 டீம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீமில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்போ ஐஆர்ஜிசி வந்து இறங்கியிருக்கு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் போராட்டம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நாட்டோட அடிப்படையான ஒரு விஷயமே என்னென்னா, ஒரு தலைவனை எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தலைவன் என்ன ரூட்டில் போகிறானோ அதை தான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி தன்னுடைய மக்களை வந்து இந்த பருந்து கிட்டேருந்தெல்லாம் வந்து இந்த கோழி குஞ்சை வந்து கோழி காப்பாற்றும் இல்லையா, அந்த மாதிரி காப்பாற்றி வச்சுருந்த ஒருத்தரை வந்து நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னும் போது இது வந்து எமோஷ்னலாகவே வந்து இறங்கி அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் வீரர்கள் வந்து இருக்காங்க. இப்போ அமெரிக்கா தூதரகங்கள் வந்து தகர்க்கப்பட்டு இருக்கு. துபாயில் வந்து பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னும் போது ஈரானால் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஈரான் வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க.